வாங்க 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 ஐயா வாங்க அக்கா வாங்க அம்மா வாங்க 5 दिनार 5 दिनार 5 दिन आने एक दर सब मितल हाद ऑनलाइन बिजनेस मुस्लिम जनताවට කරු කරන්න පොන්න කැරියා මුස්ලිම් අකයට කියපා හුකන්න ගෙilla සිංහලෙන් ගෙනිලා හරියට කතා இந்த நாய் இந்த மாதிரி பேசிச்சு சரியா தெர்ன மதீனா ஓட தெர்ன மதீனா வாங்க 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 ஐயா வாங்க அக்கா வாங்க அம்மா வாங்க 5 दिनार 5 दिनार 5 दिनार 5 दिनार வாங்க 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 நாடி பைத்தியக்காரி அப்படி அவனைய வித்த இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் இல்ல இவன் வித்தான் என்னைய வித்து சாப்பிடுறான் யூடியூப்ல என்னைய வித்து சாப்பிடுறான் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் இந்த நிலூப்பா ஆன்லைன் வாங்க 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 5 दिनार 5 दिनार 5 दिनार வாங்க 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 ஐயா வாங்க அக்கா வாங்க அம்மா வாங்க அப்படியா வித்த உன்னைய லூசாடி நீ கடுப்பேத்திக்கிட்டு இது என்ன பிரச்சனை தெரியுமா இப்போ உங்களுக்கு இதை சொல்லி ஆகணும்னா இந்த டிக்டாக் லைவ்ல சில பைத்தியங்களுக்கு வந்து மருந்துகள் கிடையாது. இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும் இவன் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டான் சரியா அந்த வீடியோ முதல்ல பார்த்துருவோமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க முஸ்லீம்களை ஏசி வீடியோன்னு போட்டாங்க சரியா அந்த வீடியோ நான் இப்போ அதை எடுத்து காட்டுறேன் கொஞ்சம் இருங்க முஸ்லீம்களை திட்டி வீடியோ போட்டாங்க போட்டதுக்காக ஒரு நிமிஷம் டைம் தாங்க சரி இப்போ பார்க்கலாம் இந்த பாருங்க வீடியோ வந்து எப்பன்னு பாருங்க அடங்கொன்னியா எங்கது பாருங்க ஜனவரி 8ஆம் தேதி ஜனவரி 8ஆம் தேதி 2025 சரியா அதுக்கும் மனத்தகவல்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை 8/1/2025 நான் போடக்கூடிய ஒவ்வொரு පොන්න කැරි අවජාතක උත්තික පුතා මගේ ලයිව් එකේ කවුද බංකෝ සිංහල උන්ට කතා කරපිය පරවැසිගේ පුතා සිංහල උන්ගේ කපේ ලයිව් වල බයිනවද පර කැරි කතා කරන්න කියලා පොන්න කැරි අවජාතක උත්තික පුතා மூலம் கிடைக்கும் මුස්ලිම් ජනතාවට කරු කරන්න පොන්න කැරියා මුස්ලිම් අකයට කියපා හුකන්න ගෙilla සිංහලෙන් ගෙනිලා හරියට කතා இந்த நாய் இந்த மாதிரி பேசிச்சு சரியா என்று கொலைச்சிச்சு முஸ்லீம்களை பற்றி அப்போ நான் அந்த டைமில் நீ என்னாடி லூஸ் மாதிரி முஸ்லீம் நாட்டிலே பொழப்பு திண்டுக்கிட்டு முஸ்லீம் நாட்டில் வந்து அப்புறம் என்ன அது அப்படின்னு கேட்டேன் நான் அப்போ அதுக்கும் கொஞ்ச நாள் இருந்து கொலைச்சிச்சு அது போச்சா அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு தெரியும் ஒரு பெண்ணை தலையில் அடித்து கொண்டுட்டாங்க செத்து போயிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பரவிச்சு அப்புறமா அந்த நியூஸ் சம்மந்தமான நிறைய பேர் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்போ அந்த டைமில் நான் வந்து இப்போ ஒரு 4 டேஸுக்கு முன்னாடி அப்போ எனக்கு வந்து நிறைய பேர் வீடியோ அனுப்பியிருந்தாங்க தம்பி அந்த தலையில் அடித்து செத்து போயிருக்கிறது இந்த பொம்பளை மாதிரியே இருக்கே அப்படின்னு எனக்கு இந்த நிலூப்பா ஆன்லைன்ன்ற பொம்பளையோடைய வீடியோ அனுப்புகிறாங்க இன்னொரு அந்த நிலுன்னு சொல்லி ஒரு சகோதரி இந்த இப்போ நான் காட்டுறேன் பாருங்க வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்க 3ஆம் மாதம் 11ஆம் தேதி இப்போ இந்த வீடியோவில் வர 2 பேருடைய காட்சி வந்து இவங்களா அப்படின்னு சிலர் வந்து வீடியோ போட்டிருந்தீங்க அனுப்பியிருந்தீங்க முதலாவது கிளியரிஃபிகேஷன் இந்த பெண்ணா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்ல இவங்களும் இல்ல அதே மாதிரி இவளா இந்த நாயா இந்த இருக்கா இந்த நாயா இந்த பைத்தியக்காரியா இந்த மென்டலா அதே மாதிரி அல்ல அப்படி கேட்டேனா நானு நீங்களே சொல்லுங்க அப்படி கேட்டேனா எவ்வளவு அழகா அதுக்கு முன்னாடி நான் திட்டினேன் ஆனா இப்ப எவ்வளவு தன்மையா சிலர் வந்து வீடியோ போட்டிருந்தீங்க அனுப்பியிருந்தீங்க முதலாவது கிளியரிஃபிகேஷன் இந்த பெண்ணா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்ல இவங்களும் இல்ல அதே மாதிரி ஆன்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சகோதரியா கொல்லப்பட்டது இவங்களா அந்த மாதிரி கொல்லப்பட்டிருக்கிறது தலையில் அடிப்பட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து எனக்கு இவங்களுடைய வீடியோவும் சிலர் அனுப்பி வச்சிருந்தாங்க இந்த இவங்க மாதிரி தான் இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு இவங்களும் இல்லை அவ்வளவுதான் இவங்களும் இல்லை அவங்களும் இல்லை இந்த லூசச்சியோட வீடியோ எனக்கு அனுப்பவும் நான் அப்போ இது இல்லை அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு கிளியரிஃபிகேஷன் கொடுத்த அவ்வளவுதான் இது செத்து போகலன்னு உயிரோட இருக்குது இந்த 4 பேரை சாவடிச்சிட்டு தான் செத்து போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் இப்போ வீலையே முடிச்சிருக்கலாம் அப்படி செய்யாமல் நான் என்ன பண்ணினேன் நான் என்ன பாட்டில் நான் சும்மா தான் இருந்தேன் சரியா நான் இப்போ எனக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10 20 30 பேராவது நம்மளுடைய தமிழ் மொழி பேசக்கூடிய சப்ஸ்கிரைபர்
அந்த பக்கம் சிங்கள மொழி பேசக்கூடிய சப்ஸ்கிரைபர்னு அனுப்பிட்டே இருக்கிறாங்க. தம்பி செத்து போனது இவங்களா அப்படின்னு கேட்க, அப்போ நான் இல்லைன்னு ரிப்ளை பண்ணி கடைசியாக 7வது கட்டத்தில் அடடா தலையில் ஓட்ட போட்ட தொப்பி போட்டு இந்த தலையில் இருக்கிற ஹீட்டு இறங்குது இல்லையே, அந்த அளவுக்கு எவ்வளவு தான் சொன்னாலும் மக்களுக்கு புரியுது இல்லையே அப்படின்னு தான் கடைசியாக வீடியோ போட்டு இங்கே பாருங்கள் இந்தா இருக்காங்க, இவங்களும் இல்லை, இதுக்கெல்லாம் நான் வீடியோ போடணும்னு அவசியமே இல்லை. இந்த கேஸுக்கெல்லாம் இதெல்லாம் நான் ஒரு செகண்டில் நான் ஒரே ஒரு கேள்வி தான். இப்போ நான் கால் பண்ணி வசாரத்து திஜாரல் ஆன் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவைத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி கால் பண்ணி இந்த மாதிரி ஜட்டியோடையும் பெனியனோடையும் ஆம்கட்டோடையும் நின்றுக்கிட்டு பின்னாடி கொஞ்சம் உடுப்பு அடுக்கி வச்சுக்கிட்டு ஆன்லைனில் வீடியோ போடுறதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு குவைத்தில் அனுமதி இருக்குதா? في يعني يقدر كذي بيا أي واحد ما شاء الله أنا عندي فوق كم نفر شوف فوق 77,000 نفرات موجود داخل يوتيوب. واحد يوتيوب ثاني يوتيوب فوق 30 جرب 30,000 يعني كله فوق 100,000 نفرات موجود عندي أنا يوتيوب. أنا أقدر أسوي مثل هذا أونلاين بيزنس ما شاء الله. أنا أخذ فلوس أنا أجيب أقراض. شوف صديق شوف هذا 1 دينار بس دليفري طلبات فري. يقدر بيها يعني أي واحد يقدر بيها ما يبي يعني موافقة ما يبي يعني أي واقع يقدر يعني يسوي அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன்னு வைங்க. அது எப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் ஆன்லைனில் வந்து எனக்கு யூடியூப்பில் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் இருக்குது, 3 சேனல் இருக்குது. நானும் ஆன்லைனில் இவங்கள மாதிரி அப்போ லைசன்ஸ் எல்லாம் தேவை இல்லையா, இந்த எல்லாமே ஃப்ரீ தான், இது ஒன்று 1 தினார் தான் 1/2 தினார் தான் பொருளை வாங்கி கொண்டு வந்து நானும் அப்போ ஆன்லைனில் விற்கலாமா அப்படின்ற ஒரு திஜாரிக்கு போய் ஒரு கேள்வி கேட்டேன்னு வைங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ டினார் எவ்வளோ ஃபைன்? இப்போ ரீசெண்டாக நான் 2-3 தடவை சொன்னேன் ஆன்லைன் பிஸ்னஸ் சம்மந்தமாக 10,000 தினார் ஃபைன். லைசன்ஸ் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணினா 10,000 தினார் ஃபைன் அபராதம். ஆனால் இந்த மாதிரி நம்ம பொழைச்சிக்கிட்டு போகட்டுமே, சரி ஏமாத்தல, யாருக்குமே வந்து அநியாயம் செய்யலை, யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலை, இந்த மாதிரி இந்த நிலுப்பு ஆன்லைனில் பொருள் வாங்கினா எல்லாமே மோசம் நல்லா இல்லை, இந்த மாதிரி ஏமாத்துறாங்க அப்படி ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படின்னு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலை. சரி அதால் பொழைச்சி போகட்டும், நம்ம ஏன் திட்டிட்டு போகட்டும் அப்படின்னு நான் சத்தமில்லாத தான் இருந்தேன். அதே மாதிரி அடுத்தது இன்னொன்று நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், திட்டிட்டு போகட்டும், எனக்கு தானே திட்டுறாங்க, அதனால் தயவு செய்து நீங்கள் யாருமே அன்பார்ந்த என்னுடைய பார்வையாளர்களே ஆதரவாளர்களே யாருமே போய் அவங்களோட பேச்சு கொடுக்க போகாதீங்க. நான் சொல்லித்தானே இருக்கிறேன், பன்றியுடன் சேர்ந்த கன்றும் பவ்வி அருந்தும். வானத்தை பார்த்து துப்பினா அது நம்ம மேலே தான் விழும். அதே மாதிரி சேருன்னு தெரிஞ்சு அது மேலே கல் அடித்தா அது நம்ம மேலே தான் தெரிக்கும். அது நாத்தம், சேரு, சாக்கடை, அது நாறுதா அப்படியே மூக்கை பற்றிட்டு ஒரு ஓரமாக போயிடணும். புரியுதா? இந்த சேத்துல சாக்கடைகளில் யாரும் அது நாறுதே அப்படின்னு கல் எடுத்து அடிக்க போகாதீங்க. நாரட்டும், அது நாரடிக்க, அது ஓவராக போயிடுச்சுன்னா அது எப்படி நாரடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் அந்த மாதிரி செய்யலை இது வரைக்கும். நான் அப்படி பார்க்க போனால் எனக்கு எத்தனையோ பேரை பேக்கப் பண்ணி நாட்டுக்கே அனுப்பியிருக்கலாம். இந்த போனஸ் சம்மந்தமாக இறங்கினத்தில் 11 வழக்கு எனக்கு இது வரைக்கும் இருக்குது கோர்ட்டில், 2 CID கேஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கும் தைரியமாக எனக்கு நாட்டுக்கு போய் வர முடியும். இந்த நாட்டுடைய அனைத்து நீதிபதிகள் சங்கத்துக்குமே தலைவர் உள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு, முன்னாள் கசிஸ்டன்ட் ஜட்ஜ், அதே மாதிரி முன்னாள் கல்வி அமைச்சர் உள்ளே உட்கார்ந்துருக்கிறாங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லோட தம்பி நீ நாட்டுக்கு இந்த உன்னுடைய நாட்டு மக்களுக்கு, நான் அதுதான் அவர்கிட்டையும் பாபாட்டையும் சொன்னது, என்னுடைய மக்கள் வந்து நிறைய பேர் வழிகட்டு போகிறாங்க, சிலருக்கு வந்து சில விடயங்கள் தெரியாமல் இருக்குது, அப்போ நான் அதால் தான் வீடியோ போடுறேன் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னதுலேருந்து அதுக்கு பிறகு தான் அவங்களுடைய அப்ரூவல் கிடைச்சது. அப்போ இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பாபா சொல்கிறது என்ன, தம்பி இந்த நாட்டை திட்டாத, இந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கு திட்டாத, மன்னருக்கு திட்டாத, இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை மீறாத, இந்த நாட்டு சட்டத்திட்டங்களை மதிச்சு நட, அதுக்கப்புறமா நீ என்ன செஞ்சாலும் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒத்த வார்த்தையில் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரு பாபா. அவ்வளவுதான். அன்னைக்கு நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும், என்னுடைய எம்பசி நான் போகும்போது, அன்றைக்கி எம்பசிக்கு போகும்போது எவ்வளோ பொருள் வண்டியில் இருந்துச்சு தெரியுமா? அதை நான் இன்னொரு நாளைக்கு ஏதாவது ஒரு வீடியோ கிடைச்சா நான் கட்டாயம் அதை அப்டேட் பண்ணுறேன். என்கிட்ட அந்த வீடியோஸ் இருக்குது. என்னுடைய வண்டிக்குள்ளே அத்தனை சாப்பாடு பார்சல் இருந்துச்சு. 2:30 மணிக்கு மாமா சொன்னாங்க, தம்பி நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு போய் எல்லா வீட்லேயும் கொடுத்துட்றா, அவ்வளோ சாப்பாடும் சுட சுட ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு எல்லா பார்சலையும் கொடுத்துட்டாங்க. ஒரு பார்சல் நான் சப்ளை பண்ணலை.
5:30 மணி வரைக்கும் எம்பசியில் அம்பாசிடரோடு உங்களுக்காக பேசினேன், உங்களுக்காக எல்லாருக்காகவும் பேசினேன். எம்பசியில் போய் உட்காந்து மற்ற நண்பர்களோட சேர்ந்து எத்தனை மணி, கடைசி 5:30 மணி. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ஜபரியாவில் டெலிவரி பண்ண ஆரம்பித்து ஜபரியாவிலேருந்து ஒவ்வொரு ஏரியாவாக போய் 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 கடைசியாக எத்தனை மணி நான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. 8:30 மணி 9 மணி ஆயிடுச்சு நான் டெலிவரி முடிக்கும் போது. நோன்பு திறக்கிறதுக்கு சமைச்ச சாப்பாடை கடைசியாக கொண்டு போய் எப்போ கொடுத்து முடித்தேன், 9-8 மணிக்கு தான் கொண்டு போய் கொடுத்து முடித்தேன். அப்போ கூட மாமா கால் பண்ணி, என்ன இல்லை மாமா நான் இப்படி எம்பசியில் கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதுக்கப்புறம் லேட் ஆகிடுச்சு, இந்த இப்போ தான் சாமான்களை கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் மாமா ஒரு டெலிவரியா அப்படின்னு சொல்ல எதுவுமே ஓகே ஓகே அந்த தங்கச்சி வீட்டுக்கு போனியா, இந்த தங்கச்சி வீட்டுக்கு போனியா, அந்த தம்பி வீட்டுக்கு போனியா அப்படின்னு தான் கேட்டாங்களே தவிர என்ன இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, இப்படியெல்லாம் பண்ணேன், இவ்வளோ நேரத்தோடு உன்னை அனுப்பிட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்கல. அதுதான் அவங்க. சரியா, அந்த மாதிரி ஒரு ஜெனுவினான இடத்துல தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். சரியா, என்னையை வந்து அசைச்சு பார்க்கணும்னு நினைக்காத. நீ தான் இல்லீகலாக இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற. ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுற ஒவ்வொருத்தரையும் தட்டி தட்டி தூக்கலும் தெரியுமா? யாருமே லைசன்ஸ் இல்லாமல் இருக்கிறீங்க. பழச்சி போங்கடா மக்களே. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. யாருமே சண்டைக்கு போகாதீங்க, யாருமே கேள்வி கேட்காதீங்க. நாய் குலைக்குதுன்னா குலைச்சிட்டு போகட்டும். நாய் குலைக்குதுன்னு மழை எப்பயுமே கீழே இறங்கி வர போகிறது இல்லையே, நம்ம மேலே போயிட்டே இருப்போம். இன்னும் 10 பேர் 20 பேர் சப்ஸ்கிரைபர் கூடி இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அவள் லைவ் போட்டு எனக்கு ஏசினதால் யாரா சர்பான்னு தேடி வர்றாங்க போல இருக்குது. அதெல்லாம் விட்டுருங்க, வாரது வரட்டும். ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு.